ஒரு பசுமையான காட்டில் பெரிய கரடி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் உடல் வலிமையானவன்தான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் சோம்பேறித்தனத்திலேயே கழிந்தது. அவன் தினமும் மரத்தின் கீழே படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பான். பசி வந்தால் மற்ற விலங்குகள் போட்டுவிட்ட பழங்களை சாப்பிடுவான். ஏன் வேலை செய்ய வேண்டும்? யாராவது கொடுத்தால் சாப்பிடுகிறேன், இல்லையெனில் தூங்கி விடுவேன் என்று சொல்லுவான். அந்த காட்டில் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், குட்டிக் கரடி. அவன் சுறுசுறுப்பானவன், உழைப்பாளி. அண்ணா, இன்னும் சில நாட்களில் குளிர்காலம் வரும், பனி விழும், மரங்களில் பழம் இருக்காது. நாம் இப்போதே தேனும் பழமும் சேமித்து வைக்க வேண்டும், இல்லையெனில் பசியால் வாடிப்போவோம். சோம்பேறி கரடி சிரித்துவிட்டு, ஹஹா, பனி வர இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. இப்போ தூங்கட்டுமா? அப்போது பார்த்துக்கொள்வோம் என்றான். சில வாரங்களில் காடு முழுவதும் வெள்ளை பனியால் மூடப்பட்டது. மரங்களில் பழமோ இலைகளோ எதுவும் இல்லை. மான்கள், பறவைகள் எல்லோரும் முன்கூட்டியே சேமித்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் சோம்பேறி கரடிக்கு எதுவும் இல்லை. அவன் பசி காரணமாக படுத்திருந்து வலித்தான். அவன் பசி தாங்க முடியாமல் குட்டிக் கரடியின் வீட்டுக்குச் சென்றான். குட்டிக் கரடி சிந்தித்தது, இந்த அண்ணா எப்போதும் சோம்பேறித்தனமாக இருந்தார். ஆனாலும் நம்ம நண்பர்தான், நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவன் தன் சேமித்து வைத்திருந்த தேனிலிருந்து கொஞ்சம் கொடுத்தான். அண்ணா, இதை எடுத்துக்கொள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை, சோம்பேறித்தனம் வாழ்வை அழிக்கும், உழைத்தால்தான் இனிய வாழ்க்கை கிடைக்கும் என்றான்.